ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா தாளிச்ச சாதம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ தாளிச்ச சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அரை பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்ச சாதம் ஒரு கப். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், உப்பு. வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயும் கடுகும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குழைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரைஸ் ஆட் பண்ணும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரைஸை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய தாளிச்ச சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.